வணக்கம் நண்பர்களே. மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் இந்த ஒரு மாதமாக ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பே அவுட்டு. இந்த பே அவுட் வந்து இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளதா, அது யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மந்தில் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி வி3 உறுப்பினர்கள் எல்லாரும் கேஒய்சி அப்டேட் பண்ணி முடிச்சிருப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னமும் வந்து யாருக்காவது ஓடிபி வரல, இல்லைன்னா எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற அந்த பேஜ் வந்து எம்டின்னு வருது அப்படின்னு யாருக்காவது வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான சொல்யூஷனை நம்ம வந்து சொல்லலாம், சரி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து அதே மாதிரி கேஒய்சி கொடுத்தவங்க யாருக்காவது அப்ரூவல் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துருச்சு, பெண்டிங் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. எத்தனை பேர்த்துக்கு நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்தில் யாருக்கெல்லாம் விட்ரால் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயம், பிப்ரவரி லாஸ்ட்லேயும் மார்ச் ஃபஸ்ட்லேயும் விட்ரால் கொடுத்தவங்களுக்கு கம்மியான அமௌண்ட் விட்ரால் கொடுத்தவங்களுக்கு வந்துருச்சு, அதிகமான விட்ரால் கொடுத்தவங்களுக்கு வரல அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து ஓடிபியும் வந்து நமக்கு வந்து மார்ச் 10, 15 அந்த தேதிக்கு வரைக்கும் தான் ஓடிபியுமே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓடிபியும் வர்றதில்லை. அதனால் வந்து யாரும் விட்ரால் கொடுக்க முடியல அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம எம்டி அவர்கள் வந்து அவங்க யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் வரைக்கும் பே அவுட் வந்து ஆஃப் பண்ணுறோம், அது வரைக்கும் நம்ம வந்து கேஒய்சி வந்து எல்லோரும் அப்டேட் பண்ணிக்கலாம், ஒரு சில அப்டேட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏப்ரல் மாதம் யாருக்கெல்லாம் விட்ரால் வரும் அப்படின்னா, அந்த மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம விட்ரால் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏப்ரலில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம யாருமே விட்ரால் கொடுக்க முடியல இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்றது நிறுவனம் அறிவிக்கும் போது தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் நமக்கு யாரெல்லாம் விட்ரால் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம், இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்கிரேட் எப்போ வரும், டைம் சேவர் எப்படி நம்ம டேட் வரப்போகுது, எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.